ஹலோ கைஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி இருந்துச்சு, எப்படி தான் இருந்துச்சு, என்னதான் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோ பார்க்க போறீங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த வீடியோவில் ஒரு சஸ்பென்ஸும் இருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மையோட சேர்ந்து நீங்களும் சர்ப்ரைஸ் ஆகுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். எங்கே இது ஸ்டார்ட் பண்ணுறது கன்ஃபியூஷனாக இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஜூலை 6ஆம் தேதி, அதாவது என் வெட்டிங் டே ஜூலை 7ஆம் தேதி. ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அன்றைக்கி தான் சண்டே, கடைக்கு போகிறது, ட்ரீட் வைக்கிறது, இது எல்லாமே அன்றைக்கி தான் நடந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னா, நாங்கள் ஒரு 5 மாதமாக ஒரு சேவிங்ஸ் சேர்த்து வச்சுருந்தோம். கல்யாண நாள் அன்றைக்கி ஒரு ஜுவல்லாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முன்னிட்டு கல்யாண நாளுக்காக நாங்கள் ஜூலை 6ஆம் தேதி காலங்காத்தில் ஜுவல் வாங்குறதுக்காக சித்ரா ஜுவல்லர்ஸ் கிளம்பணும். அதுதான் பார்க்க பிடிக்கும், பார்த்துட்டு வாங்க. ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரின்றதுனால ஜுவல் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். அன்றைக்கி சித்ரா ஜுவல்லர்ஸில் நாங்கள் 2 ஜுவல் வாங்கினோம். ஒன்று மையுக்கு ஒரு பேங்கிளும் எனக்கு ஒரு செயினும் வாங்கியிருந்தோம். 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நெக்ஸ்ட்டு போத்தீஸ் போனோம். ஏன்னா கல்யாண நாளுக்கு வெட்டிங் டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இங்கே ஒரு நாகர்கோவிலில் ஒரு போத்தீஸ் ஓப்பன் ஆயிருக்கு. சரி, அங்கேயும் ஒரு விசிட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேரில் போயிட்டோம்.
பிரியாணிலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறது, நம்ம சென்னையில் ஒரு கடைக்கு போவோம் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், எஸ்கலேட்டர்லேருந்து எல்லாமே இங்கே இருந்துச்சு. எனக்கு நாகர்கோயிலில் வந்து இந்த போத்தீஸ் வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போதே மணி ஒரு 1:30 மேலே ஆகிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக நீங்கள் போட்ட பிளான் அதோட முடிஞ்சுது. இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து தனியாக தொப்பி வாப்பா போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டோம், போத்தீஸ் பிடிச்ச கையோட நேராக ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி வாப்பாவை கூட்டிகிட்டு போனோம். ஊருக்கு வந்து ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடல. சொல்லப்போனால் நல்ல பிரியாணி மீன்ஸ் நான் குறை சொல்லலை, இங்கே பக்கத்தில் கிடைக்கிறது எல்லாமே கேரளா பிரியாணியாக இருக்குது. அதாவது தொக்கு தனியாகவும் பிரியாணி தனியாகவும் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ஒரு தக்காளி சாதம் எஃபெக்ட் தான் கொடுக்கும். அதனாலே எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே நல்லா இல்லை. அன்னைக்கு அபிஷேக் என் ஃப்ரெண்டு வந்து அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல சூப்பர் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு ஃபீல் கொடுச்சு. ஸோ அந்த ஃபீல் எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் போத்தீஸ் முடிச்ச கையோட தொப்பி வாப்பா போனோம். பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து ஜூலை 6ஆம் தேதி, அதாவது கல்யாண நாளுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கல்யாண நாள் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்ல பார்த்தீங்களா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த சர்ப்ரைஸ் இப்போ தான் நம்ம சொல்ல போகிறோம். அன்றைக்கி தான் நான் ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்தேன். கல்யாண நாள் அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் குளிச்சு ஜெயிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே ஒரு 10:30 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு இருக்கிற ஓப்பனாக இருக்கிற ஒரே கோயில் வந்து மண்டைக்காடு தான். ஸோ மண்டைக்காடு கோயிலில் போயிடலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 11:30க்கு கிளம்பிட்டோம். சாப்பிட்லாம் முடிச்சுட்டாங்க. கிளம்பி போயிட்டு வந்தோம். நான் உறைவது ஏனடி அழகே, என் உலகம் உன் விழிகளிலே கண்ணுறங்குது பாரடி. அருகே நீ இருந்தால் என் கை பேசி வாய் மூடுமே, தலை சாய்த்து நீ சிரித்தாய்
ஓகே ஓகே ஓகே, இப்போது gift கொடுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம ஜுவல் கிஃப்டாக கொடுத்தாச்சு. இது வந்து செகண்ட், அது பிளான்டு, இது அன்பிளான்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட உங்கள் ஒரு வருஷம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வேற ஏதாவது இதர பல மானிய தேனிய பொன்மானி அந்த மாதிரி தான் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, என்ன இவங்க எதுவுமே சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஏய், நமக்கு தானே இன்னைக்கு வெட்டிங் டே, ஏதாவது ஒன்று எங்கேஜிங்காக பேசு. ஏதாவது சொல்லி ஒன்றுமே இல்லையா? ஓகே, இப்போது நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இவளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கா கேட்போம். ஓகே, கொலுசா? கொலுசு. இவளோட எக்ஸ்பெக்டேஷன் படி நான் வந்து ஒரு 1000 rupeesக்கு ஒன்று வாங்கி தர போகிறேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கா. ஓகே, அது வந்து கொலுசும் கிடையாது, டெடி பேரும் கிடையாது, நீ யூஸ் பண்ணுற பொருளும் கிடையாது. ஓகேவா? பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேவா கைஸ், வாங்க கிஃப்ட்டு பிரிக்கிற செரிமோனிக்கு போயிடலாம். ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணுமா? இல்லை, அது ஸ்கிப் பண்ணிடலாம். கல்யாணம் நடந்து இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. போன வருஷம் என்னால் முடியாததை இந்த வருஷம் ஃபோட்டோ ஃப்ரேம் மூலமாக நடத்திட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பார்த்து சொல்கிறேன். இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. இதயம் கேட்குதே என் காற்றாக கனவாக கை வீசும் காதல் இவள் யாரோ. எல்லாருக்கும் முன்னாடியே தெரியுது, அம்மாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும். இதுதான் ஆக்சுவலி பிளானே. ஓகேவா? சூப்பராக இருக்கா? தேவதையின் விழியில் விழா காணும் பொன்வானம் அழைக்குது அருகில். ஓகேயா? காலம் நின்று சுழல்கின்றதே அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ. சில ஃபேமிலி இஷ்யூஸ் காரணமாக மையோட அப்பாவால் எங்கள் மேரேஜ் அட்டன் பண்ணவே முடியல. அதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு கடந்த 1 வருஷமாக எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் சரி பண்ணணுன்னு தோணுச்சு. என்னால் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியலனாலும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐயோ எமோஷ்னலே ஆகிட்டா ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்து. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது எங்கள் அக்காவும் என் மச்சானும் தான். என் மச்சான் ஆக்சுவலி டிகே டிசைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. அவங்க தான் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணத்தை ஃபுல்லாக வீடியோகிராஃபி எல்லாம் பண்ணது. ஸோ அவங்கக்கிட்டே கொடுக்கல செய்யலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை அவங்கக்கிட்ட தான் கொடுத்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன், பாருங்கள். இப்படி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஃப்ரேம் செய்கிறதுக்கு பின்னாடி இருந்த ஒர்க்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள்.
ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்லாவே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Jingle jam, jingle jingle jam, jingle jam, jingle jingle jam, jingle jam, jingle jingle jam, jingle jam, jingle jingle jam. Jingle jam, jingle jingle jam, 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 jingle jingle jam, jingle jam, jingle jingle jam, jingle jam, jingle jingle jam, jingle jam, jingle jingle jam. எங்க சொந்த